மிகப் பழமையான காலத்தில் மதுரைக்கு அருகிலுள்ள சிவகங்கை ராஜ்யத்தில் பிறந்த வேலு நாச்சியார் வெறும் அரச குடும்பப் பெண்ணாக அல்லாமல் அறிவு, வீரம், குதிரை ஓட்டம், வாள் சண்டை என அனைத்திலும் சிறந்து விளங்கினார். காலம் கடந்து அவள் சிவகங்கை மன்னர் முத்துத்தேவரை மணந்து மக்களுக்கு நம்பிக்கையூட்டி செங்கோல் நடத்தினாள். ஆனால் ஒரு கரும்புகை போல வந்த துரதிர்ஷ்டம், ஆங்கிலேயர் தாக்குதலில் முத்துத்தேவர் வீரமரணம் அடைந்தார். அந்தக் கணமே வேலுநாச்சியார் கண்ணீருக்குப் பின்னால் தனது நாட்டையும் மக்களையும் காக்க வேண்டும் என்ற தீப்பொறியை மூட்டினாள். மகளுடன் காட்டுப் பகுதியில் ஒளிந்து வீரத்தல பூங்கொடியுடன் இணைந்து மறைவாகவே எதிர்ப்புப் படையை அமைத்தாள். மருது பாண்டியர் மற்றும் குயிற்றோட்ட உதயநாயக்கர் போன்றவர்களின் ஆதரவு இருந்தாலும் அனைவரையும் மிஞ்சியவள் குயிலி. அவளது அசுரத் துணிச்சலால் குயிலி தன் உடலுடன் வெடிபொருள் கட்டிக்கொண்டு ஆங்கிலேயர் ஆயுதக் கிடங்கை அழித்து வேலுநாச்சியாருக்கு வெற்றியின் வாசலைத் திறந்து வைத்தாள். அந்த அசாத்திய தியாகத்துக்குப் பின் வேலுநாச்சியாரின் படைகள் விரைந்து தாக்க ஆங்கிலேயர்கள் அதிர்ந்து சிதறினர். சிவகங்கை மீண்டும் தன் உண்மையான ராணியின் அடிக்கீழ் வந்தது.